Hello friends, welcome to HPR Stitching. இன்னைக்கு basic Aari classல நம்ம double zigzag stitch எப்படி practice பண்ணலான்னு பார்க்க போறோம். First நாம ரெண்டு லைன் draw பண்ணிக்கலாம். ரெண்டு லைனுமே equal distance, அதாவது 1 cm distanceல நான் வந்து draw பண்ணியிருக்கேன். அப்புறம் அதில் 1 cm கேப்பில் டாட் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ சரி த்ரெட்டை வந்து நம்ம வந்து சிங்கிள் த்ரெட்டாகவே எடுக்கணும். எண்டில் நாட் போட்டுட்டு ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு லைனில் அடுத்த பாயிண்டில் டிப் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும் சின்னதாக. இது எதுக்கு போட்டோன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து டைரக்ஷன் மாறி மாறி வரும். ஸோ இந்த டைரக்ஷன் கரெக்டாக வர்றதுக்காக இந்த மாதிரி. அடுத்தது அடுத்த லைனில் ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு டாட் விட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு லைன், இந்த லைனும் அந்த லைனும் ஒரு பாயிண்ட் விட்டு விட்டு மாறி மாறி நாம் இந்த ஸ்டிச்சை போட்டுக்கணும். பாருங்கள், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் சிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்டு வரைக்கும் நாம் இந்த மாதிரி சிங்கிள் சிக்ஸாக் ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு நாம் போட்டுக்கணும். ஸோ நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா லாங் ஸ்டிச்சாக இருக்கும், டைரக்ஷன் மாறி மாறி வர்றதுனால. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போட்டு எண்டில் எண்டு நாட் போட்டு நாம் இதை ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இனி அடுத்த லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் நம்ம எந்தெந்த பாயிண்டெல்லாம் விட்டோமோ அந்தந்த பாயிண்டெல்லாம் நம்ம இப்போது ஸ்டிச் போடுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், அடுத்தது லாங் செயின், குட்டி லாக், அந்த மாதிரி டைரக்ஷன் ரெண்டு லைன்லேயும் மாறி மாறி அந்த நம்ம கேப் விட்டுருந்தோம்ல அந்த பாயிண்ட்லலாம் நமக்கு வந்து ஸ்டிச் வரும். ஸோ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளோட டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் ஆகிரும். இப்போது இது வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இனி சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு ரெண்டு லைன் போட்டு இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதை போட்டது மாதிரியே தான் அதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணும். பட் எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச் தொடங்கும் போது ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அடுத்த லைனில் ஒரு லாங் ஸ்டிச்சும் பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் போட்டணும். அடுத்தது இந்த லைனில் ஒரு டாட் விட்டு ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். அடுத்தது அடுத்த லைனில் ஒரு டாட் விட்டு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம சரி த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகியிருந்துன்னா நல்லாவே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் லென்த்துக்கும் இந்த ஸ்டிச்சை போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் 2-3 லைன் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து சூப்பராக வரும். பாருங்கள், இப்போது சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச் ஃபினிஷ் ஆயாச்சு. அடுத்தது இன்னொரு லைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி தான் ஒரு லாங் ஸ்டிச்சும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் கொடுத்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இது வந்து டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண கண்டிப்பாக ஆரி வந்து நல்லா வரும். இந்த ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் HPR ஸ்டிச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.